இனி அதிமுக அவ்வளவுதானா? அதிமுக இனிமேல் அவ்வளவுதானா? இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவங்க வந்து இன்னும் 1 கோடி 1 கோடி பேர் இன்னும் இருக்கிறாங்க. காலமெல்லாம் ரெட்டடிக்கு வாக்களித்து அது ஒருபோதும் அதிமுகவை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் தான் ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற போது சட்டசபையில் பொதுவெளியில் என்ன பேசினாரு? கரப்ஷன் கமிஷன் பல ஆயிரம் கோடி ரூபாய் சேர்த்துட்டாங்க, சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். ஆட்சி மாற்றத்தை கொடுங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்காம எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, திமுக கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சேற்றவாரி வீசிட்டு ஒட்டுமொத்த பேரும் விஜய் கட்சியில தாவேக்கால போய் சேர்றாங்கல்ல, இது வந்து உண்மையிலுமே எடப்பாடி பழனிசாமி மீதான கோபமா அல்லது விஜயோட அழகுல மயங்கி 2 விஜயபாஸ்கரும் போய் சேர்றாங்க? 100% எடப்பாடி பழனிசாமி மீதான கோபம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல மாட்டார். அவருக்கு தனித்திறனோ தலைமை பண்போ இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு சந்தர்ப்பம், இதை அவர் பயன்படுத்திக் கொண்டார். அவர் ஒரு சுயநலவாதியாக மாறி கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். எடப்பாடி சுயநலவாதி. எடப்பாடி சறுக்கிற மாதிரியே விஜய் சறுக்கிறாரா? ஆமா. எடப்பாடி விஜய் பார்த்து பயப்படுறாரு. என்ன சொல்றேன்? எடப்பாடி விஜய் பார்த்து பயப்படுறாரான்னு அவர் தான் கேட்கணும். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. குறிப்பாக 2 விஜயபாஸ்கர்களுமே தாவேக்காவில் சேர்ந்திருக்காங்க. அதுவும் புஷியானது முன்னிலையில். அதிமுகவில் என்ன நடக்குது, தாவேக்காவில் என்ன நடக்குது? இல்லை, இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் பிரச்சனையில் சிக்கலில் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அது கட்சி ஒரு சரிவை நோக்கி போகுது. இனி அதிமுகவுக்கு வெற்றி இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கம் பொதுவெளிகளில் அரசியல்வாதிகள் மத்தியில். அது உண்மையா? இனி அதிமுக அவ்வளோதானா? அதிமுக இனிமேல் அவ்வளோதானா? இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவங்க வந்து இன்னும் 1 கோடி 1 கோடி பேர் இன்னும் இருக்கிறாங்க. காலமெல்லாம் ரெட்டடிக்கு வாக்களிப்பது அது ஒருபோதும் அதிமுகவை எந்த சக்தியாலும் அழிக்க. அதிமுகவுக்கு 1 கோடி ஓட்டு இருக்கு. அது இருக்குது. புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ரெட்டலை, இதற்கான வாக்கு வங்கிங்கிறது இன்னும் இருக்குது. நகர்ப்பகுதிகளை தாண்டி கிராம பகுதிகளில் இன்னுமே அதிகமாக இருக்கிறது. எந்த அரசியல் பிரதிபலனையும் எதிர்பாராமல் தேர்தல் வந்தால் ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம், அவன் எவன் தலைமையில் இருந்தாலும் சரி, யார் கட்சியை நடத்தினாலும் சரி அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல, அது வந்து இந்த அதிமுக உயிர்ப்பு. அது வந்து நிச்சயமாக. அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா? இனிமேல் அதிமுக தனிச்சு நிற்காது, இன்னும் வேற ஒரு பெரிய கட்சியோட, தனக்கு சமமான பலம் பொருத்திய கட்சியோட கூட்டணி அமைச்சு தான் அதிமுக இனிமேல் போட்டியிடும். அப்படி போட்டிக்கிட்டா தான் அந்த வாக்குகளை தக்க வைக்க முடியும்னு அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை இப்போ ஒரு வார காலத்தை ஒரு வார காலமாகவே அது மாதிரியான ஒரு கருத்தாக்கம் உருவாக்கி பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமி திமுக தயவோடு கூட நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவெடுத்தாங்க 2 திராவிட கட்சிகளும். ஸோ அந்த நிலைப்பாட்டை இவர் எடுத்ததுனால திமுகவோடு கூட இணைஞ்சு அப்படி ஒரு பார்வை இருக்குது. அப்படி ஒரு பிரச்சாரத்தை திமுகவே கூட பண்ணுறாங்க. ஏன்னா 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி திரு விஜயை களம் இறக்கி இருக்குது அப்படின்னு திமுக தரப்பில் இன்னும் நம்புகிறாங்க. அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அப்போ 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்துவதற்கு ஒரு 3வது சக்தியை கொண்டு வந்ததுனால 2 திராவிட கட்சிகளும் இணைந்து பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த திமுக நிர்வாகி RS பாரதி, TK இளங்கோவன், மற்ற ஆட்களும் கூட என்ன தப்புங்கிற மாதிரி பேச. ஆமாம். நம்ம இந்த விவாதக்களங்களுக்கு வர்ற சூர்யா வெற்றி கொண்டான்னு கூட சொல்கிறார், நாங்கள் பங்காளிகள், நாங்கள் அடிச்சுக்குவோம் இன்னொரு சக்தி. அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திமுக தானே முதலமைச்சராக இருக்கணும், ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருக்கணும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி எப்படி முதலமைச்சராக முன்னிறுத்திருப்பாங்க? இல்லை, ஒரு அறுதி பெரும்பான்மையோடு பெரும்பான்மையாக வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் தான் ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து இந்த நிலைப்பாட்டில் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக தயார், திமுக ஆதரவளித்தால் அப்படிங்கிற அந்த மனப்போக்கில் இருந்து, ஸோ அது தொடர்பாக அறிவாலய வட்டாரத்தில் முக ஸ்டாலின் சொல்லியிருக்கலாம்ல, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தந்தால் நான் முதலமைச்சராக தயார்னு இவர் ஏன் சொல்லலை? முக ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லை. எந்த நேரமும் இது வந்து நித்தியகண்டம் பூர்ண ஆயுஷ் மாதிரி எந்த நேரமும் நமக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்துட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுறது, சிக்கல் ஆகிடும், அசிங்கமாயிடுங்கிற மாதிரி அவர் யோசித்தார். அதை எடப்பாடி பழனிசாமி யோசிக்கலை. இன்னொன்று, அறிவாலயத்திலேருந்து தான் தூது போயிருக்காங்க. உதயநிதி, சபரீஷன்,
இன்னும் 2-3 பேர் தொழிலதிபர்கள்லாம் போய் இரவோடு இரவாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நீங்கள் இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் முதலமைச்சரானா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தை நடந்ததனுடைய விளைவு ஏற்கனவே திமுக ஆதரவு மனப்பான்மையில் தான் எடப்பாடி பழனிசாமி பயணித்திருக்கிறார் அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. 2024 தேர்தலில் திமுக 100% வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் டம்மி கேண்டிடேட்டாக போட்டுட்டாருன்னு அப்போவே ஒரு விமர்சனம் இருந்தது. அதை தாண்டி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது 2 பேருமே பரஸ்பரம் ஏதோ ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டாங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக மீதான எந்தவித பெரிய நடவடிக்கையும் இல்லை. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருக்கிற போது சட்டசபையிலையும் பொது வெளியிலையும் என்ன பேசினார்? கரப்ஷன் கமிஷன் பல 1000 கோடி ரூபாய் சேர்த்துட்டாங்க, சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். ஆட்சி மாற்றத்தை கொடுங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கினார். இன்னொன்று 98 பக்கம் எடப்பாடி உட்பட 15 அமைச்சர்கள் மீது கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு கவர்னர் நடவடிக்கை எடுக்கலைன்னா ஆட்சி அமைந்த 6 மாதத்துக்குள்ளே இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து எப்படின்னா 96 செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் அந்த அமைச்சரவைக்கு எதிராகவும் ஒரு 3 தனி நீதிமன்றங்களை திரு கருணாநிதி நியமித்து அவங்களெல்லாம் வழக்கு வம்பு சிறைன்னு போனாங்கல்ல. அந்த நிலைப்பாட்டை இப்போது எடுப்பேன்னு ஸ்டாலின் சொன்னார். என்ன நடவடிக்கை எடுத்தார்? 5 வருஷத்துல ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லாமல் ஒரு பாமரனாகவே கேட்குறேனே, ஒருவேளை திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தா மக்கள் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா? மக்கள் மன்னிச்சிருப்பாங்களா? இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா காலகாலமாக கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளாக இருதுருவ அரசியல் ஒரு கட்டத்தில் வன்ம அரசியலாகவே திமுக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்கு. ஆமாம், இப்போ இவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, இவர்கள் மீது இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு, மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதிமுக ஒரு 7 முறை ஆட்சி, திமுக ஒரு 6 முறை ஆட்சி கட்சியாக வந்துருச்சு. அப்போ இந்த சூழலில் மக்களின் மனநிலை இவர்கள் இருவர் மீதுமே கோபம் இருந்ததுனால தான் ஒரு 3வது சக்தியாக தாவேக்காவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3வது சக்தியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் ஒருங்கிணைகிறோம் என்றால் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த தேர்தலில் அவர்கள் அதுக்கு உடன்பட மாட்டார்கள் தான் என்னோட பார்வை. அடுத்தடுத்து அவங்க எப்படின்னு பார்க்குறாங்கன்னா, இப்போ திராவிட கட்சிகள் தான் தொடர்ந்து ஆளணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற மக்களில் ஒரு சிலர் வேணால் இருக்கலாம். இதை தாண்டி என்ன இவங்களுக்கு பலம்னா, இந்த 2 கட்சிகளுமே கட்டமைப்பு, தொண்டர்கள் பலம் இருக்குது, நிர்வாகிகள் பலம் இருக்குது, தேர்தல் களமாடி அவங்க வெற்றியை ஈட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த 2மே கிட்டத்தட்ட ஒரு 21-22% இங்கே, அங்கே ஒரு 30%, 30%, ஒரு 50% வாக்குகள் இவர்களுக்கு நிரந்தர வாக்குகள்னு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வாக்குகள் இருவரும் இணைகிற பொழுது கிடைத்தால் நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. பொதுவெளிகளில் இந்த 2 தரப்பு தொண்டர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இதுக்கு ஆதரவு இருக்குங்கிறது நம்ம பெரிய கேள்விக்குறி. திமுகவில் இருக்கும் கிட்டத்தட்ட 90-100% கூட திமுக தலைமை என்ன முடிவு இருக்குதோ அதை தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க, பிடிக்குதோ பிடிக்கல ஏற்றுப்பாங்க. இல்லை, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்த ஒரு சிலருக்கு இந்த மனப்போக்கு இருக்கலாம். ஆனால் அதிமுகவில் பயணிக்கிற அந்த அடிமட்ட தொண்டர்கள், புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து வந்த அந்த அடிமட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள் மத்தியில் அவங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஏற்கிறதுன்னு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்த பதவிகளுக்கு, பொறுப்புகளுக்கு அவர் பொறுப்பேற்ற முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகள் இருக்குல்ல, இதில் இவர் பின்னால் அணிவகுத்தவர்கள் நிச்சயமாக போகலாம், அண்ணன் சொன்னால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு சிக்கல் நிச்சயமாக இருக்குது. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்காம எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, திமுக கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு சேற்ற வாரி வீசிட்டு ஒட்டுமொத்த பேரும் விஜய் கட்சியில் தாவேக்கால போய் சேர்றாங்கல்ல, இது உண்மையிலுமே எடப்பாடி பழனிசாமி மீதான கோபமா அல்லது விஜயோட அழகுல மயங்கி 2 விஜயபாஸ்கரும் போய் சேர்றாங்களா? எப்படி புரிஞ்சுக்கணும்? 100% எடப்பாடி பழனிசாமியின் மீதான கோபம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிமுகவை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல மாட்டார், அவருக்கு தனித்திறனோ தலைமை பண்போ இல்லை. அப்ப விஜய் மீதான கவர்ச்சி காரணம் இல்லை, அது காரணம் இல்லை. இந்த செயல்பாடு தான் அவங்க சொல்ற காரணங்கிறது. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நாம் களமாடினோம். நாம் தோத்துட்டோம், 3வது இடம் போயிட்டோம். நம்மளுடைய எண்ணத்தை, நம்மளுடைய நோக்கத்தை தாவேக்கா நிறைவேற்றியிருக்கு. எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று களமாடினோமோ அதில் நம்ம வெற்றி பெற முடியல, பிரதான எதிர்க்கட்சியாக வர முடியல, 3வது இடத்துக்கு போயிட்டோம். ஆனால் இந்த திமுகவை அகற்றும் முயற்சியில் தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விட்டது. ஒரு தார்மீக அடிப்படையில்
அவங்களுக்கு ஆதரவு, மக்களுடைய தீர்ப்பை ஏற்று ஜனநாயக ரீதியில் ஒரு அரசு அமையட்டும் அப்படிங்கிற பார்வையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம். இதில் வந்து குதிரா பேரமோ சோபா பேரமோ இல்லை அப்படிங்கிற மாதிரி வேலுமணி தங்கமணி இந்த தரப்புகள் சொல்கிறாங்க. தவேகாவினரும் நட்பு அடிப்படையில் திமுகவை நாங்கள் களத்தில் வீழ்த்தியதால் எங்களுக்கு வந்து இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, எனவே ஒரு தோழமை உணர்வோடு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தவேக தரப்புலையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலைப்பாட்டை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உருவாக்கிய முதன்மை பொறுப்பு, இந்த நிலையை அதிமுகவில் ஏற்படுத்திய பொறுப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஏன் சொல்கிறேன்னா, தொடக்க முதலே அவருடைய செயல்பாடு என்பது ஒரு சர்வாதிகார போக்கில் சுயநல போக்கில் தான் இருந்தது. கட்சி முக்கியம்னு கருதலை. எல்லாருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினார்ல, அவருக்கு எதிராக போன எல்லாரையும் அரவணைச்சார். அவருக்கு எதிராக விமர்சனம் பண்ண அத்தனை பேரையும் திரும்ப கட்சியில் சேர்த்துக்கிட்டார். ஜெயலலிதாவும் நிறைய பேர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஜே அணி ஜா அணி 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு யாரெல்லாம் மூத்த தலைவர்கள் போனாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் அரவணைச்சு எம்ஜிஆர் மன்னிச்சாரு, ஜெயலலிதா மன்னிச்சாங்க. ஏன் எடப்பாடி யாரையுமே மன்னிக்காம எல்லாரையும் வெளியேற்றுற மிக பலகீனமான மனிதர். அவர் மேல நம்பிக்கையே இல்லை. தன் பொறுப்பை யாராவது தட்டி பறித்து விடுவார்களோ, தன் பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று யாராவது அதிமுக இருக்காங்களா? எடப்பாடி போட்டியா? இல்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல. இன்றைக்கு வந்திருக்கிற எடப்பாடி அளவுக்கு திறமைசாலிகள் அப்படி எடப்பாடியை விடவும் பல மடங்கு திறமைசாலிகள் இங்க இருக்கிறாங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்க. நான் சொல்றேன் பட்டியலே சொல்றேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியல் இருந்து முதிர்ச்சி பெற்ற அனுபவம் பெற்றவர்கள். செல்வி ஜெயலலிதா காலத்தில் அரசியல் அவருக்கு பக்க துணையாக இருந்து அவர்களோட அரசியல் பாடம் படித்தவர்கள். அப்படி பல பேர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு, சந்தர்ப்பம், இதை அவர் பயன்படுத்தி கொண்டார். அவர் ஒரு சுயநலவாதியாக மாறி கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். சுயநலவாதி. ஆமாமா, தனக்கு கிடைத்த அந்த பணபலம், படைபலம், அதிகார பலம், இதை பயன்படுத்தி கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டும் என்று தான் எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் பாடுபட்டார், திருமதி சசிகலா பாடுபட்டார், முயற்சி மேற்கொண்டாங்க, நடக்கலை. நான் குறிப்பிட்டது மாதிரி அவருக்கு ஆதரவு நிலையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று ஒரு வட்டத்தை, ஒரு பொதுக்குழுவில் 2400 பேர் என்று. ஆனால் இந்த கட்சி என்பது அதை தாண்டி 2 கோடி 1.5 கோடி தொண்டர்களுடைய கட்சி. இந்த கட்சி எந்த குடும்பத்தினுடைய பரம்பரை சொத்து இல்லை. அதிமுக எடப்பாடி விட்டு ஆளே கிடையாது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. எடப்பாடி தான் திறமைசாலின்னு இருக்கு. இப்போ எடப்பாடிக்கு மாற்றா ஆள் திறமையானவங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 5 பேரை சொல்லுங்கப்பா. அதான் சொல்கிறேன், ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வருபவர்களும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். நான் குறிப்பிட்டது மாதிரி இந்த வாய்ப்பை நான் தொடக்கத்தில் சொன்னேன். ஆரம்பத்தில் இவர் முதலமைச்சராகி வந்தவுடனே ஓபிஎஸ் ஏபிஎஸ் முரண்பாடு வருகிற பொழுதே சொன்னேன். அன்றைய தினம் திருமதி சசிகலா அவர்கள் அமைச்சரவையில் 32வது இடத்தில் இருந்த பெஞ்சமினை முதலமைச்சராக அறிவித்திருந்தால் கூட அவர் இந்த கட்சியை வழிநடத்தியிருப்பார், ஆட்சியை வழிநடத்தியிருப்பார். ஏனென்றால் கட்சி தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுகிற போக்கு அதிமுகவில் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் பேர் கேட்டீங்கள, இன்றைக்கு இந்த 25 பேர் இருக்காங்கள, அவருடைய அதிருப்தி அணி என்று வந்திருக்கிற தங்கமணி, வேலுமணி, ஏற்கனவே கட்சியிலிருந்து ஒதுங்கிய செம்மலை, இதை தாண்டி கட்சியில் இன்னும் பயணித்து கொண்டு இருக்கிற மூத்த முன்னோடிகள், இவர்களில் நிச்சயமாக யாராவது அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால், இனி இவர் தலைமையில் அதிமுக பயணிக்கும் என்கிற முடிவை எடுத்து விட்டால் அதை அந்த பொதுக்குழுவும் அதிமுக தொண்டர்களும் ஏற்பார்கள். ஏன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் மனப்போக்கு எப்படின்னா, கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகளை திருத்தி திருமதி வி.கே. சசிகலாவை பொதுச் செயலாளர் அறிவிச்சாங்கல்ல, ஒரு எதிர்ப்பு வந்ததா? இல்லை. ஒரு 6 மாதம் சொல்கிறேன் 6 மாதம் கழித்து அதே சசிகலாவை கட்சியிலிருந்து வெளியேற்றினாங்களா? ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இல்லை. அப்புறம் ஒரு திருத்தம் கொண்டு வர்றாங்க. பொதுச் செயலாளர் என்கிற அந்த உயர் பொறுப்பில் புரட்சி தலைவர் அம்மா தவிர வேறு யாரும் அந்த இருக்கையில் அமர்வதற்கு தகுதியோ திறமையோ அறிவாற்றலோ எதுவும் இல்லைன்னு ஒரு தீர்மானம் போட்டு ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போட்டாங்கல்ல, அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்ததா? இல்லை. தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவுக்கு கட்டுப்படுவோம்னு நிர்வாகிகளும் தொண்டர்களும் பயணித்தார்கள். அதையெல்லாம் தாண்டி அந்த பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பில் அம்மாவை தவிர யாரும் அமரமாட்டோம் என்று தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் கையெழுத்து போட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் விதியை திருத்தி
10 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழியணும், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழியணும். 5 ஆண்டுகள் தலைமை கழகத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி இவர் பொதுச் செயலாளராக வந்தார்ல, அப்போவும் கட்சியில் சரின்ட்டாங்க. அப்போ இனி இந்த நிலைப்பாட்டில் இன்று நான் சொன்ன 40-50 வருஷம் அதிமுகவில் பயணித்த மூத்த முன்னோடிகளில் நிறைய பேர் இருக்கிறார். பொள்ளாச்சி ஜெயராமன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அனைத்துலக நிர்வாகி. எடப்பாடிக்கு போட்டியா அதிமுக இன்னைக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா பொள்ளாச்சி ஜெயராமன். அடுத்து ஆமாம், பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்காரு. அடுத்து தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், இவங்களெல்லாம் எடப்பாடியை விட திறமசாலிகளா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. வாய்ப்பு கிடைத்தால், நான் தொடக்கத்தில் அதான் சொல்கிறேன், வாய்ப்பு கிடைத்தால் தகுதியும் திறமையும் எல்லோரையும் அரவணைக்கும் போக்கும் கட்டுப்பாடோடு கட்சியை வைத்திருக்கிற அந்த பாங்கும் இவர்களுக்கு இருக்கு. எடப்பாடிக்கு தலைமை பண்பே இல்லை சகோதரா. நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு தலைமை பண்பு என்பது நான் சொன்னேன்ல, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிரான களமாடியவர்கள்லாம் அரவணைத்தார்ல, அந்த போக்கு அவர்கிட்ட இருக்கா? இல்லை. யாரையுமே நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் இங்கிருந்து போகிற அத்தனை பேரையும் துரோகிகள்னு பட்டியல் கொடுக்குறார். யார் துரோகிகள்? நேற்று வரைக்கும் இவரோட நகமும் சதையுமா நிழலாக இருந்த தங்கமணி, வேலுமணி, அதை தாண்டி சட்ட போராட்டத்தில் இவருக்கு வெற்றி தேடி தந்த சிவி சண்முகம், கட்சியின் துணை பொதுச் செயலாளர் இருந்த புரட்சித் தலைவர் காலத்தில் பயணித்த நத்தம் விஸ்வநாதன், இப்போ இவங்க வெளியில் போகிறோன்னே துரோகிகள் பட்டம் கொடுக்குறார். எல்லா தளபதிகளையும் அனுப்பிவிட்டு ஒரு தலைமை எப்படி உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்க முடியும்? அவருடைய பண்பு நிலை, ஒரு தலைமை பண்பு நிலை ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, ஒரு பொதுக்குழு நடக்குது. அன்றைய தினம் வரை கட்சியினுடைய முதன்மை நிர்வாகி ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். அவர் மேலே பாட்டில் அடிக்கிறான், அனாவசியமாக பேசுகிறான். இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்த தலைவர் அவர் சொன்னதே அவர் தான்ங்கிற மாதிரி கேள்வி வந்துருக்கு. அதுதான் சொல்கிறேன், அந்த பண்பு இல்லைங்கிறேன். ஒரு 3 பேர் ஒருங்கிணைப்பு குழுன்னு போனாங்கல்ல, ஜேசிடி பிரபாகர், நம்ம கேசி பழனிசாமி, புகழேந்தி, இந்த 3 பேருமே எல்லோரையும் பிரிந்து கிடக்கிற அனைவரையும் நாங்கள் சந்தித்து பேசி கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். முதல் நாள் செய்தியாளர் சந்திக்காங்க. அடுத்த நாள் சேலத்தில் செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு குழு வருது, அவங்கள சந்திப்பீங்களான்னு. என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? ரோட்டில் போகிறவன் வரவங்களாம் குழுன்னு வருவான், அவங்கள சந்திப்பணும்னு கேட்குறாரு. ஒரு தலைமைக்கு பண்பா இது? எப்படி இது சரியாக வரும்? அங்கே தான் எடப்பாடி சறுக்குனார். தொடர்ந்து சறுக்கல். தொடர்ந்து சறுக்கல். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருமே விஜய் கட்சிக்கு போய் சேர்றாங்கல்ல, துரோகிகள்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்க, மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவர் ஆட்சி தக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. விஜய்க்கு என்ன அருகதை இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாரு. ஒரு பக்கம் துரோகிகள் போனது மகிழ்ச்சி, இன்னொரு பக்கத்தில் விஜய்க்கு என்ன அருகதை இருக்குன்னு எடப்பாடி கேட்குறாரு. எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் அவங்க நினைச்சே பார்க்க முடியாது. விஜய் உட்பட அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மகத்தான வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியாக இருக்கிறது. இந்த வெற்றியை தக்க வைத்து 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க வேண்டும் என்றால் போதுமான பெரும்பான்மை வேணும். அதனால் அவர்கள் தங்களை தேடி வருவர்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறார். இதில் இந்த குதிரை பேரம், யானை பேரம், என்ன பேரம் நடந்ததுங்கிறது இடத்துல தான் இயக்குனர் அமீர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவில் யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அவங்களெல்லாம் தேடி தேடி தாவேக்கா தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்குது. இது என்ன பழக்கம், இது என்ன அணுகுமுறை அப்படின்னு விஜயை பார்த்து, தாவேக்கா பார்த்து திரைப்பட இயக்குனர் அமீர் கேள்வி கேட்குறாரு. நடிகை காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதிமுகவில் கரைப்படைந்த தலைவர்கள்லாம் தாவேக்கா போயிட்டாங்க, அந்த கரை அதிமுக நீக்கப்பட்டுச்சு, இப்போ அந்த கரை தாவேக்கால் ஒட்டிக்கிச்சு, விஜய் மீது அந்த கரை படிஞ்சிருச்சு அப்படின்னு நடிகை காயத்ரி ரகுராம் கேள்வி கேட்குறாங்க. இப்படி இதை எப்படி பார்க்குறது? இல்லை, பொதுவெளிகளில் இந்த விமர்சனம் என்பது இருக்குது. தூய ஆட்சி தருவோம் என்று வந்த விஜய் அவர்கள் இப்படி குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்களை தேர்ப்பது என்பது ஒரு பெரிய விமர்சன கருத்தாக இருக்கிறது. எடப்பாடி சறுக்கிற மாதிரியே விஜய் சறுக்கிறாரா? ஆமாம். அதாவது விஜய் நிலைப்பாடு என்னன்னா, நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பலரும் சாரியாக போய் சேர்றாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சரான ஆதவ அர்ஜுனா, இவர்கள் தலைமையில் முன்னிலையில் தான் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள். விஜய் தலைமையில் யாருமே சேரலை. மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இதில் விஜய் இருக்காருன்னு பார்க்குறேன். இவர்கள் அனைவரும் இங்கே தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்மல்குமார் உட்பட, ஆதவ அர்ஜுனா உட்பட
இவர்கள் அனைவருமே குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர்கள். குட்கா வழக்குல விஜயபாஸ்கர் மீது வழக்கு விசாரிக்கப்படும்ங்கிறாரு. வழக்குகள் இருக்கிறது. எப்படி தாவேகா கட்சியில இணைந்த பிறகு குட்கா வழக்குல எப்படி விஜயபாஸ்கர் அரெஸ்ட் பண்ணி எப்படி ஜெயில போட முடியும்? தண்டிக்கப்படும் கைது செய்யப்படுவார்கள் வெறும் கண் துடைப்பா? தாவேகா பொய் சொல்கிறதாங்கிற கேள்வி. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவங்கள கட்சியிலேருந்து விலகிடுவாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை இருக்கும். அரசியல் களத்தில் நேர்மையானவர்கள், இவர்கள் நியாயவாதிகள் என்று அதை பகுத்தறிந்து கொண்டு வருவதற்கு கண்ணு கெட்டு தேர்வரை யாருமே இல்லை. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தவறை விஜய் சொன்னார்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணீங்க, அதெல்லாம் நாங்கள் வச்சுருவோம்னு சொல்லிட்டு இந்த நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு தூய அரசியலை தருவேன் என்று சொல்லுகிற தாவேகா இந்த நிலைப்பாட்டை எடுத்தது முற்றிலும் தவறு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. விமர்சனங்கள் இல்ல விமர்சனங்கள் இல்ல. நானே இப்போ 118 120 இடங்கள் இருந்தால் தான் 5 வருஷம் அவங்களால ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போக முடியும். இடதுசாரிகள் நிலை என்னன்னு தெரியல. இப்போ IUML விசிகா இவங்க 4 பேர் இருக்குது. இந்த 2 பேர் 4 பேருங்கிறது இதில் இன்னொரு பெரிய பூதாகரமான பிரச்சனை என்னென்னா, தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசி ஆட்சியை கவிழ்க்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர செந்தில் பாலாஜி தலைமையில் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுது. உண்மைத்தன்மை இருக்கா? முதல்ல உண்மைத்தன்மை இல்லைன்னா வழக்கு போட மாட்டான், கைது பண்ண மாட்டான். பிரேமாவேசி இல்லைன்னா விஜயோட ஆட்சியை கவிழ்த்தா கூட திமுக ஆட்சியை அமைக்க முடியாதுல்ல. உடனடியாக தேர்தல் வந்தால் கூட மெஜாரிட்டி விஜய்க்கு தான் கிடைக்குங்கிற புரிதல் திமுக கிட்ட இருக்கும்ல. அப்படி இருக்கும்பொழுது ஆட்சியை கவிழ்க்க திமுக ஏன் முயற்சி செய்ய போகுது? மரியாதைக்குரிய ஸ்டாலின் 3 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும், எப்போ வேணாலும் தேர்தல் வரும்னு பேசுறாரு. விரக்தியில பேசுறாரு. அந்த பொருள் அதனுடைய பொருள் என்னன்னு இப்ப பொதுவெளிகளில் கேள்வி வருது. ஏன் இப்படி சொல்றாரு? இப்படி சொல்லுகிற நேரத்தில் இப்படி ஒரு தகவல் வருது. செந்தில் பாலாஜியும் அவரை சார்ந்தவர்களும் இவர்கள் குதிரை பேரணியில் ஈடுபடுகிறாங்க. 35 கோடி செந்தில் பாலாஜி உள்ள இழுத்து விடுறதே மறுபடியும் கரூருக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது. இத்தனை ஆட்சிக்கு வந்து 50 நாள் கரூரை பத்தி வாய் திறக்காம இருந்த தாவேக்கா இப்ப கரூரை பத்தி பாய் பேசுறாங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல ஏதாவது நம்ம ஸ்கோர் பண்ணணும், ஜெயிக்கணும், தோத்துட்டா மானம் போயிடும், கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக விஜய் டீம் தாவேக்கா அமைச்சர்கள்லாம் இறங்கி அடிக்கிறாங்களோ திமுகவை, மீண்டும் திமுக வெறுப்பை தான் விதைக்கிறாங்களோங்கிற கேள்விகள் இருக்குல்ல. தாவேக்காவை தொடங்கிய முதல் கூட்டத்திலே எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்னு தான் பிரகடனம். ஆனால் ஆட்சிக்கு வந்து 50 நாள் கரூரை பற்றி இத்தனை நாள் வாய் திறக்காம இருந்துட்டு இப்போ இடைத்தேர்தல் வருது, அங்கே பிரச்சாரத்துக்கு போகணுங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் கரூரை கையில் எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அப்போ கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால எங்களால் கரூரை பற்றி பேச முடியாதுன்னு ஆதூர் சிலர் பேசினார். அன்னைக்கு ஏன் ஒன்று பேசுறாரு, இன்னைக்கு ஒன்று பேசுறாரு, ஏன் முன்னுக்கு மீன் முரணா இருக்கு? அரசியல்ல ஒரு தலைவன் காலையில ஒரு கருத்தை பேசுவார், இரவு பொதுக்கூட்டத்தில் அதையே மாற்றி பேசுவார். விஜய்க்கு பொருந்தும். நான் ஒரு 50 வருஷமா விஜய்க்கு பொருந்துமா? இல்ல விஜய் பேசவே இல்லையே. அவர் பேசினாதானே என்ன கருத்து? விஜய் ஏன் மௌன விரதத்திலே இருக்காரு? அவருடைய பாணி என் வழி தனி வழின்னு போடுறாரு. அரசியல்ல என்னுடைய பாணி தனி பாணி, நான் வந்து எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியுமே இருக்க மாட்டேங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இல்ல அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமானு தாவேக்காவுடைய வளர்ச்சியை பொறுத்து, தாவேக்காவுடைய ஆட்சி போற திசையை பார்த்து தான் நான் தீர்மானிக்க முடியும். அவர் போக்கு என்பது நான் வந்து எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியுமே இருக்க மாட்டேன். இன்றைக்கே பாருங்களேன், எல்லா கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பூரா அதிமுகலேருந்து போகிறாங்க. எல்லாம் ஆதவர்ஜனாவும் ஆனந்த முன்னிலையில் தான் போகிறான். ஒரு கட்சியினுடைய தலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் வந்தாங்கன்னா அவங்களே நேராக வரவழைத்து அவங்களுக்கு கார்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதில் போகிறோம். 200 பேர் 500 பேருன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடுநாயகமாக உட்காந்து குரூப்பா 7 குரூப் 8 குரூப் வந்து விஜய் பண்ணல. அதுதான் சொல்றேன், என்னுடைய வழி தனி வழி, என்னுடைய பாணி தனி. இதுவரையிலுமான அந்த அரசியல் விஜய் சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எம்ஜிஆருக்கு இணையாக விஜய் இல்லை, யாரையுமே ஒப்பிட முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் தமிழ் திரைப்பட உலகத்திலும் சரி, அரசியல் பொது வாழ்வில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திற்கு முன்பும் சரி, அவர் காலத்திலும் சரி, அவர் காலத்திற்கு பிறகும் சரி, அவரோடு எவரையுமே ஒப்பிட முடியாது. இதைத்தான் பலரும் சொன்னாங்க. தொடர்ந்து ஒப்பிட்டுட்டே இருக்காங்க. அதிமுக மௌனமா இருக்கு, வாய் மூடி. அதுதான் சொல்றேன், எடப்பாடி அதை அடிக்கணும், அடிச்சு விளையாடணும். அது பண்ண மாட்டேங்கிறார். எடப்பாடி விஜய் பார்த்து பயப்படுறாரு. என்ன சொல்றேன், எடப்பாடி விஜய் பார்த்து பயப்படுறாரான்னு அவர் தான் கேட்கணும். எடப்பாடி நிலை என்ன? எதுவுமே இறங்கி அடுத்த பதில் கொடுக்கவே இல்லை. அதிமுகவின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இந்த கட்சி எங்க கட்சிடா? அந்த அதிமுகனுடைய விதை நெல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இதை நாங்கள் வீணாக்க மாட்டோம், வேற ஒருத்தன் எடுக்க மாட்டோம், எடுக்க விட மாட்டோம்னு சொல்லணும். இப்போ விஜயகாந்த் வந்தபோது கருப்பு எம்ஜிஆர்னு அங்கே எங்கே போஸ்டர் அடித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றினார் செல்வி ஜெயலலிதா. நீங்கள் இந்த ஏன் பண்ணலை?
இவர் என்னன்னா விஜய் வந்து சும்மா மேலோட்டமாக தொட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வழியில் ஆட்சி நடத்துவோம்னா சொல்லலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் அவர் அந்த ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார்ல, அவர் கொண்டு அந்த தன்னிறைவு திட்டமாகட்டும், சத்துணவு திட்டமாகட்டும், அந்த விஓக்களுடைய மாற்றமாகட்டும், மிகப்பெரிய மாற்றம். இந்த ஒரு விளக்கு மின் திட்டமாகட்டும், சிறு குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமாகட்டும், அந்த தன்னிறைவு திட்டம் என்று கொண்டு வந்து 10 ஆண்டுகள் இந்த மாநிலத்தை மேம்படுத்தினார். நீங்கள் அந்த வழியில் நாங்கள் எந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்துவோம் என்று விஜய் அறிவித்திருந்தால் வரவேற்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல தொட்டுக்கிறார். 67 அண்ணா ஒரு புரட்சிகரமான மாற்றம் சாமானியர்களை கொண்டு வந்தார். 77 புரட்சிகரமான மாற்றம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிக சாதாரணமானவர்களை ஆட்சி கொண்டு வந்தார். அந்த வரிசையில் 2026 நான் வெற்றி பெற்று மிக மிக சாதாரணமானவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த இருவரும் தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இவர்கள் நடத்திய ஆட்சியை அதிகாரத்தினுடைய நீட்சியாக என்ன ஆட்சி நடத்துவோம் என்று விஜய் அறிவித்தாரா? இல்லை. தேவைக்கு ஒரு சில இடங்களில் சுட்டி காட்டிட்டு தான் கடந்து போயிடுறாரு. எனவே அவருடைய நிலைப்பாடு என்பது இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். உண்மையான மாற்றா விஜய்? விஜய் மாற்றமா? தமிழ்நாட்டுக்கு மாற்றமா விஜய்? மாற்றாக இப்போ ஒரு 108 இடங்கள் கிடைச்சி ஆட்சிக்கு வந்ததுனால மாற்று என்கிற ஒரு மாயை தோற்றம் இருக்கு. ஆனால் விஜய் இல்லை விஜய் ஆமாம் உண்மையில தான் விஜய் ஒரு வலுவான அரசியல் கட்டமைப்பை உருவாக்கி அண்ணா வந்து 67 ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 49 கட்சி ஆரம்பித்து 18 ஆண்டுகள் போராடி ஒரு கூட்டணி பலத்தோடு வந்தார். புரட்சி எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்து தொடர் வெற்றிகளை பெற்று 5 ஆண்டுகள் கழித்து 77 தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார். அந்த உழைப்பு, அந்த அரசியல் பயணம் என்பது விஜய்க்கு துளியும் இல்லை. அதில் நான் மாற்றுக்கிறதே இல்லை. எனவே இவர் அதிர்ஷ்டவசமாக இந்த குட்டீசிகள் ஆதரவோட விசில் அடித்து வந்துட்டாங்க. வேட்பாளர் யாருன்னு ஓட்டு போட்டவருக்கும் தெரியாது. வேட்பாளர்கள் 100 பேருக்கு மேலே யாருன்னு விஜய்க்கும் தெரியாது. வெற்றி பெற்று வந்ததுக்கு பிறகு துண்டு போடுறப்போ தான் இவர் யார் எந்த தொகுதின்னு கேட்குறாரு. அப்போ இது ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த மாற்றம் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாகனா திராவிட இயக்கங்கள் வலுவான கட்டமைப்பு இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி 75 ஆண்டுகளை கடந்த திராவிட முன்னேற்ற கழகம், 54 ஆண்டுகளை கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அரசியல் கட்சிகளின் கட்டமைப்புக்கு இன்னும் தாவேக்கா வராது. இந்த நிலையில தான் இந்த தாவேக்கா என்பதே புதிய அதிமுகன்னு ஆதவர்ஜனா சொல்றார். இப்போ வருகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை வைத்து கிராம கிளை, பேரூர், நகர, ஒன்றியம் என்று கட்டமைப்பை கொண்டு வந்து விடலாம் என்ற கனவில் தாவேக்கா செயல்படுகிறது. அது நடக்குமா பொறுத்திருந்து பார்க்க. ஆனால் தாவேக்காவில் வந்து விஜய்க்கு பின்னாடி நாட் ஓன்லி ஜான் ஆரோக்கியசாமியை விட ஒரு பெரிய சக்தி ஒன்று இருக்குங்கிறாங்க. அது உங்களுக்கு கவனிக்கிறீங்களா? நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை யார் இருக்கா விஜய்க்கு பின்னாடி? இல்லை இப்போ பொதுவெளிகளில் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு முக்கியமான அரசியல், அங்கே உள்ள அரசியல் பிரமுகர் விஜய் வந்து தமிழ்நாட்டு சிஎம் சந்திக்கிறாரு. இல்லை பிரதமர் மோடியை சந்திக்காம. இல்லை இது பெரிய அளவில் அவர் அரசியல் களத்துக்கு வருகிற பொழுதே ஒரு பெரும் விமர்சனம் இருந்தது. 2 வகையான விமர்சனம் இருந்தது. விஜய் உதயநிதியின் நெருங்கிய நண்பர், எனவே திமுகவின் பி டீமாக தான் களம் இறக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. அடுத்த ஒரு வார காலத்துக்குள்ளே இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சி தான் பின்னணியிலிருந்து இவர்கள் இயக்குகிறார்கள் அப்படின்னா, இவர் திமுக தன்னுடைய அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தி பாஜக கொள்கை எதிரி என்று ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு கடந்து போயிட்டார். ஸோ அது தொடர்பான விமர்சனங்கள் இன்னும் இருக்குது. நமக்கு உண்மைத்தன்மை எப்போ தெரிய வரும்னா பாஜகவினுடைய நேரடி தலையீடு, பாஜக இதில் பின்புலத்தில் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் மத்திய பாஜக சீதாராமனுடைய பேட்டியை பார்க்கும் பொழுது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில், அதாவது விஜய் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு, நாங்களும் விஜய் கூட இணக்கமாக இருக்கோம், விஜய் எங்கள் கூட இணக்கமாக இருக்காங்கிறது தானே வெளிப்படுத்துனுச்சு. இல்லை, தொடக்க முதல்ல தமிழ்நாடு பாஜகவுமே எல்முருகன், தமிழிசை உட்பட பலரும் சொன்னாங்க பாஜக தாவேக்காவுடைய வருகை வரவேற்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்தாங்க. தேர்தல் நேரத்தில் நாங்கள் விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய்க்கு பின்னாடி இந்த மாதிரியான இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அது வதந்திகளா யூகங்களா அல்லது உண்மையிலேயே அந்த இது நிலைப்பாடு இருக்கிறதா அப்படிங்கிறது விஜயனுடைய அடுத்தடுத்த அணுகுமுறை. இப்போ ஒன்றிய பாஜகவுக்கு எதிராக நீங்கள் அந்த கவர்னர் உரையிலே பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனம் இருக்கும்.
ஒன்றிய பாஜக, ஒன்றிய மத்திய அரசு. ஏன்னா இது திராவிட மாடல் தான் அந்த ஒன்றியம். அது வரைக்கும் மத்திய அரசு, மைய அரசு, நடுவண் அரசுன்னு தான் திமுக தலைவர் கருணாநிதி உட்பட, அண்ணா உட்பட, புரட்சித் எம்ஜிஆர், ஜெயலலிதா உட்பட எல்லோருமே அப்படி தான் அடையாளப்படுத்தணும். ஆனால் திமுக நாங்கள் திராவிட மாடல் அரசு என்று சொல்லி வந்து ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக, ஒன்றிய பாசிச அரசுன்னு பேசினாங்க. ஸோ அதற்கு இணையாக தாவேகாவுடைய அந்த ஆளுநர் உரையிலேயே விமர்சனம் இருந்தது. ஆளுநரே பிஜேபி எதிர்த்து பேசுறது அந்த வாசகங்கள் இருந்தது ஒன்றிய அரசுல. இன்னும் சொல்ல போனா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுதான் சொல்றேன், இது வேடமா உண்மைத்தன்மையா அப்படிங்கிறது. இந்த ஆட்சியை எப்படி கொண்டு போறார், பாஜகவினுடைய செயல் திட்டங்களை எப்படி நிறைவேற்ற போகிறார், இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவுக்கு வர முடியும். இதை நான் இப்படி கேட்கட்டுமா? பிஜேபி விஜயை லவ் பண்ணுது, விஜய் காங்கிரஸை லவ் பண்றாரு. இப்போ ஒரு முக்கோண காதல் கதை நடந்துகிட்டு இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, விஜய் இந்த ஆட்சியை தொடர்வதற்கு காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னதாகவே இவர்களோடு கைகோர்ப்பதற்கு திட்டமிட்டாங்க. அது நடக்கலை. ஆனால் ஆட்சிக்கு ஆதரவு என்று வருகிற பொழுது உடனடியாக அந்த ஆதரவு நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கிட்டார். அவங்க இப்போ மட்டும் இல்லை, ஊரக உள்ளாட்சி தேர்தல் எதிர்வர 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒப்பந்தம் போட்டு பயணிக்கிறாங்க. பலகரப்பை அப்படி சொல்லல. பலகரப்பை என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து காங்கிரஸுக்கு முகத்தையும் பிஜேபிக்கு முதுகையும் காட்டிக்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறாரு. அது மூத்த அரசியல்வாதி, அவருடைய விமர்சனம் உண்மையா? இல்ல அது அவர் தான் அதை தெளிவுபடுத்தணும். விஜய் ரெண்டு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்காரா? பிஜேபி வேணும், காங்கிரஸ் வேணும், அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. பிஜேபி வேணும்னு இன்னும் வெளிப்படையாக அவருடைய செயல்பாடுகள்லையும் இல்லை, அணுகுமுறையிலையும் இல்லை. ஆனால் காங்கிரஸோடு உடன்பட்டு போகிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போதைய நிலையில் காங்கிரஸோடு தான் அவர் கைகோர்த்திருக்கிறார், அணி சேர்த்திருக்கிறார். அந்த அணியிலேயும் அவங்க கூட்டணியிலும் இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய்க்கு எதிரியா பிஜேபி இல்லை, அது ஒத்துக்கிறீங்களா? இது விஜய்க்கு எதிரியா எதிர்ப்பா பிஜேபி இல்லை. ஆமாம், இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்களே. மத்திய அமைச்சர்களும் சரி, மாநில பாஜக நிர்வாகிகளும் எதிர்நிலையில் இல்லைங்கிறாங்க. எதிர்வரும் 2029 தேர்தலில் அவங்க நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குது? இப்போ இந்த 3 ஆண்டுகள் இந்த ஆட்சியை கொண்டு போகிற போது பாஜக மத்திய அரசுடைய அந்த திட்டங்களுக்கு, அணுகுமுறைகளுக்கு எப்படி போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும் சகோதரர். இப்போ மறுபடியும் வேலுமணி, தங்கமணி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிட்டத்தட்ட 8 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிறணும்? இல்லை, நான் தொடக்கத்திலிருந்து அதான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தலைமை பொறுப்பேற்ற தொடக்க நாள் முதலே மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை, சரிவை அதிமுக சந்திச்சிருக்கு. எந்த மூத்த முன்னோடி தலைவர்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று அவர் ஒரு தான்தோன்றித்தனமாக, சர்வாதிகாரத்தனமாக, சுயநலத்தின் வெளிப்பாட்டில் எடுக்கிற அந்த முடிவின் விளைவு தான் எல்லோரையும் அவரோடு இணக்கமாக, நம்ம தொடக்கத்தில் முதல் பதிவில் சொன்னல, அவருடைய நிழலாக பயணித்தவர்கள், வலக்கரம் இடக்கரமாக தங்கமணி, வேலுமணி இருந்தவர்கள், இவர்களெல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று டெல்லி பாஜகவோடு மீடியேட்டராக இருந்து இவரை காப்பாற்றியவர்கள். எடப்பாடி முதலமைச்சராக வருவதற்கும், எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக வருவதற்கும், அவர் பொதுச் செயலராக வருவதற்கும் பாடுபட்டவர்கள் இவங்கள்லாம். தங்கமணி, வேலுமணி, நம்ம CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் அவரோடு இருந்தவர்கள். அவர் எடுத்த எல்லா முடிவுக்கும் கட்சிக்கு விரோதமான முடிவு என்று தெரிந்தும் கூட பயணித்தார்கள். OPS வெளியேற்றினது, செங்கோட்டையனை வெளியேற்றினது, இதெல்லாம் இன்றைக்கு அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் குழப்பம் அடைஞ்சிட மாட்டாங்களா இது மாதிரி? அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிப்படை உறுப்பினர்கள். அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த பொறுப்புமே அவங்களுக்கு பொருட்டே இல்லை. ஒரு 1.5 லட்சம் கிளை அமைப்புகள் இருக்குது. அதில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் பேர் நிர்வாகிகளாக இருக்காங்க, அடிமட்ட நிர்வாகிகள். இந்த ஒன்றிய, நகரம், பேரூர், மாநிலம்னா அதில் ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. பேரவை, பாசறை, இளைஞரணின்னு ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சம் பேர், 40 லட்சத்துக்கு குறைவாக இல்லாமல் அவங்க எல்லாமே அடிப்படை கட்டமைப்பின் நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்க குழம்பிட மாட்டாங்களான்னு கேட்குறேன். இது மாதிரி சண்டை அதுதான் தீர்வு கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். எப்படியாவது தீர்வு கிடைக்கும், ஏதாவது ஒரு கலகம் நிகழும். அதிமுகவில் ஏதோ ஒரு கலகம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க, ஏதோ நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அதிமுகவில் இவ்வளோ தூரம் பிரச்சனை பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, சசிகலா ஏன் இன்னமும் சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க? ஏன் ஆக்டிவாக மாற மாட்டேங்கிறாங்க? அவங்க தலையிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம், இல்லை அவங்க தலைமையாக இருந்து வழி நடத்தலாமே, அது ஏன் முயற்சிக்கலை? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே, அந்த ரிசல்ட் பார்த்த உடனே இனியும் பொறுத்திருக்க முடியாது, நான் நேரடியாக களம் இறங்குவேன் அப்படின்னு பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் அதெல்லாம் போனாங்க. அந்த நேரத்தில் அதிமுகவில் பயணிக்கிற, இன்றும் பயணித்து கொண்டிருக்கிற
இன்றைக்கு எடப்பாடிக்கு எதிர் மனநிலையில் இருக்கிற இந்த நிர்வாகிகள் பூரா அவங்கள்ட்ட பேசினாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு காத்திருந்தார். காத்திருந்து இலவு காத்த கிளியாக எதுவுமே நடைபெறாத இன்னைக்கு அதிமுக பத்தி பொழுது இன்னைக்கு ரெண்டா செதற போகுது, பெருசா செதறடிக்கப்பட போகுது அப்படிங்கிறப்ப அவங்க தலையிட்டலாமே உள்ள இல்லை. ஆமாம், அதற்கான வியூகங்களை அவர் நடத்தி வருகிறார் அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு மாதமாக அது தொடர்பாக பேசி வர்றாங்க அப்படின்னு வெளிப்படையாக இன்னும் அவங்க எந்த முடிவும் எடுக்கலை. வெளிப்படையாக அவரை அறிவித்து இதில் அதிமுகவை கைப்பற்ற போகிறார் அல்லது அதிமுக தலைமை பொதுச் செயலாளராக ஆகிறார் சசிகலா. ஆமாம், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் இந்த பிரச்சனைகள் இல்லாமல், இந்த கோஷ்டி பூசல் இல்லாமல் எப்படி 2017 அதிமுகவினுடைய ஆட்சியும் கட்சியும் திருமதி வி.கே. சசிகலா தான் காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று எல்லோரும் வரிசையில் நின்று காலில் விழுந்தார்களோ, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் என்றால், எடுக்க முடியுமான்னு தெரியல, எடுத்தார்கள் என்றால் கட்சி காப்பாற்றப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக யாராவது ஒரு தலைமை வேணும். அப்போ எல்லோரும் சசிகலா நல்ல தலைமை இல்லை எல்லோரும் அவர் ஒரு 30-35 ஆண்டுகள் செல்வி ஜெயலலிதாவோடு பயணித்தவர்கள். அதனால எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அன்றைக்கு அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பலரும் விமர்சித்தார்கள், அது வேற. இன்றைக்கு ஒரு பக்குவப்பட்டவராக நீங்கள் மிக மோசமாக எடப்பாடி பழனிசாமி உட்பட கட்சிக்கும் சசிகலாவுக்கும் என்ன சம்பந்தம், அவங்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னா கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அவங்க வெளியில் போயிடணும், இன்னும் மோசமாக இல்லாமல் அவர் வேலைக்காரி தோழியாக வந்தவங்களாம் கட்சியை கைப்பற்ற முடியாது, ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஆனால் இவர்கள் தான் அந்த 2017 ஒரு தீர்மானம் போட்டு ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட 36 தலைமை கழக நிர்வாகிகள் கையெழுத்து போட்டு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து பொதுக்குழு முடிகிறதுக்கு முன்னாடியே நிர்வாகிகள் பூரா போய் வருஷம் நின்று காலில் விழுந்து அம்மா கட்சியை காப்பாற்றுங்கன்னானுங்க. அப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சர் அவர் சரியா இல்லை, கோச்சி சேர்க்குறாரு, அம்மா நீங்கள் தான் முதலமைச்சராக வரணும்னு மறுபடியும் போய் காலில் விழுந்து முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்தாங்க. துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு அரசியல் சதியின் காரணமாக அவங்க முதலமைச்சராக வர முடியல. அது என்ன அரசியல் சதின்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஒரு பக்குவப்பட்டவராக அவர் இருக்கிறார், அவர் தலைமையை ஏற்போம் என்று மீண்டும் அதிமுகவினுடைய பொதுக்குழுவும் முன்னணி நிர்வாகிகளும் முடிவெடுத்தார்கள் என்றால் அது ஒரு சரியான முடிவாக இருக்கும் தான் என்னோட பார்வை. அதிமுகவில் என்னென்ன நடக்குது அப்படின்னு அதிரடியாக நிறைய விஷயம் முன் வச்சுருக்கீங்க. அதிமுக தொண்டர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.